أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن أن يقتل مؤمنا إلا خطأ، ومن قتل مؤمنا خطأ فتحرير رقبة مؤمنة ودية مسلمة إلى أهله إلا أن يصدقوا، فإن كان من قوم عدو لكم وهو مؤمن فتحرير رقبة مؤمنة، وإن كان من قوم بينكم وبينهم ميثاق فدية مسلمة إلى أهله وتحرير رقبة مؤمنة، فمن لم يجد فصيام شهرين متتابعين توبة من الله، وكان الله عليما حكيما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 324வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்து நிசாவினுடைய 89, 90, 91 மூன்று வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்கள் என்பவர்கள் 3 விதமான மனோநிலையில இருப்பார்கள் என்பதை பற்றி உண்டான செய்தியை அல்லாஹு தஆலா கோடிட்டு காண்பித்தான். முனாஃபிகீன்கிறவங்க எப்பயுமே கெட்டவங்க தான், அவங்க என்னைக்குமே நல்லவங்க கிடையாது. முனாஃபிகீன்ல ஒரு கூட்டத்தார்கள் வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு ஃபதகூனூன சவாஅன், என்ன நினைப்பாங்கடா, அங்க இருக்கிற முஸ்லீம்கள் பூராமே நம்ம ஆட்களா மாறிட்டா நமக்கு ஃபதகூனூன சவாஅன், நாம 2 பேரும் என்ன செய்வோம், சமமானவர்களாக ஆயிடுவோம், தண்டனையில சமமானவர்களாக ஆயிடுவோம்னு நினைப்பாங்களாம் முனாஃபிகீன்கள். இந்த மனிதர்களை நீங்க எங்க பார்த்தாலும் ஹைது வஜத்துமுஹும், எங்க பார்த்தாலும் கொலை செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. தூக்கி வச்சா சவுண்ட் அதிகமா இருக்கு. 2வது மனிதர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான், சில மனிதர்கள் சில முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்க, இல்லல்லதீன யஸிலூன இலா கௌமின் பைனக்கும் வ பைனஹும் மீசாக்குன். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா, நாங்கள் உங்களுடைய ஊர்ல இருந்துக்கிறோம்,
நாங்க உங்களோட இருந்துக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்களுக்கோ எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம். மக்கத்து காஃபிர்கள், மக்கத்து மனிதர்கள் எல்லாம் எப்போ முஸ்லீமாக ஆகிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் இப்படி இருந்து அவங்க முஸ்லீம் ஆகிறப்ப நாங்களும் முஸ்லீம் ஆகிறோம். எந்த சூழ்நிலையில என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டோம்னு ஒரு கூட்டத்தார். இது உங்களில் இன்னொரு மனிதர்கள் இருக்கிறாங்க, ஹசிரத் சுதூருஹும். என்ன செய்யறான், அந்த பக்கம் போனா அவங்களோட போர் செய்யறதுக்கும் முடியல, இந்த பக்கம் வந்தா சஹாபாக்கள் இருந்து தப்பிக்கவும் முடியலங்கிறதுக்காக வேண்டி போர் செய்யாம சஹாபாக்களோடு வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த பக்கத்துல இருக்க பூரா பேரும் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, எதிர்த்து போர் செய்ய முடியல, அங்கிட்டு இருந்து உங்கள்கிட்ட என்ன செய்யல, எங்களால போர் செய்ய முடியலங்கிறக்காக வேண்டி போர் செய்யாம என்ன செய்வாங்க, சஹாபாக்களோட உட்கார்ந்துக்குவாங்க. இந்த மனிதர்களை பார்த்தா நீங்க என்ன செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க, இவங்களை விட்டுருங்கன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொன்னான். சத்தஜிதூன ஆகரீன, அடுத்ததாக ஒரு கூட்டத்தார்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னோம்னா, இவங்க தான் மோசத்திலே ரொம்ப மோசமான முனாஃபிக்கீன்கள். இவங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சஹாபாக்களுக்கு பயந்துக்கிட்டு சஹாபாக்களை பகைச்சுக்கிட்டோம் சொன்னோம்னா, சஹாபாக்கள் நம்மள்கிட்ட போர் தொடுக்க செய்வாங்க, நம்மளை பார்த்து நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்கிறக்கா பயந்துக்கிட்டு இந்த முனாஃபிக்கீன்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, பள்ளிவாசலுக்குள்ள வந்தறப்ப என்ன செய்வாங்க, ஐயமனுக்கும் உங்களை கொண்டு என்ன செய்வாங்க, ஈமான் கொள்வாங்க. நாங்க உங்க ஆட்கள் தாங்க, நாங்க உங்களை சேர்ந்தவங்க தாங்க, நாங்க உங்களை பின்பற்றவதாகவும் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இதே வெளியே போயிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காபிர்களை பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க ஆட்களாக பேசிக்குவாங்க, சிலைகளை வணங்கிக்குவாங்க, எல்லா விதமான காரியத்தை என்ன செய்வாங்க, செஞ்சுக்குவாங்க. இதே மனிதர்கள் இங்கிட்டு வந்தா இப்படி நடந்துக்குவாங்க, அந்த பக்கம் போனா என்ன செய்வாங்க, அப்படி நடந்துக்குவாங்க. இந்த மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த முனாஃபிக்கீன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு எதிராக காஃபிர்கள் போர் தொடுத்தாங்கன்னு சொன்னோம்னா, உங்களுக்கு எதிராக காஃபிர்கள் போர் தொடுத்தா சண்டைக்கு நிக்கிறது இவங்க தான் முதல் ஆட்களா இருப்பாங்க. சண்டைக்கு நிக்கிறது இவங்க தான் முதல் ஆட்களாக நிற்பாங்க. இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஹைத்து சத்திப்துமூஹும், எங்க பார்த்தாலும் இவங்களை என்ன செய்யுங்க, நீங்க கொலை பண்ணுங்க. இவங்களை கொலை செய்யறதுக்கு, இவங்க இடத்துல போர் செய்யறதுக்கு, இவங்களை கொலை செய்யறதுக்கு உங்களுக்கு முழு விதமான அதிகாரத்தை கொடுக்குறேன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இதுவரை பற்றி உண்டான ஒரு நீண்ட நெடியதொரு வசனத்தை உண்டான விளக்கத்தை என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். இது ஒரு சின்ன ஆயத்து கிடையாது, நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தது ஒரு பெரிய வசனம். அந்த பெரிய வசனத்திற்கு கொஞ்ச நேரம் நம்ம சிந்தனையை மாத்திரம்னா கூட என்ன செய்யும், நம்மளால புரிய முடியாம போயிடும். அப்பேற்பட்ட ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தை என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். அப்போ முனாஃபிக்கீன்களை பத்தி என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொன்னான். சுருக்கமா நமக்கு விளங்குறது என்ன விளங்குச்சு அப்படின்னு சொன்னோம்னா, கல்பு சுத்தம் இல்லைன்னு சொன்னோம்னா, அல்லாஹுக்கு முன்னால கல்பு சுத்தம் இல்லைன்னா அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்ய மாட்டான், அந்த மனிதரை கபூல் செய்யவே மாட்டான். கல்பு சுத்தம்னா என்ன சுத்தம் அப்படின்னு சொன்னோம்னா, துரோகம், நம்பிக்கை துரோகம், நிஃபாக்குங்கிற தன்மை, குணங்கள்ல என்னவெல்லாம் கெட்ட குணங்களாக இருக்கிறதோ அத்தனை குணத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிரங்கத்தில் இருக்கிறப்ப தான் நல்லவனாக காமிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கு பிடிக்காது, அல்லாஹுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மனோநிலையில இருந்தவங்க தான் யாருங்க, முனாஃபிக்கீன்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா யூதர்களை பத்தி பேசுறானோ இல்லையோ, முனாஃபிக்கீன்களை பத்தி குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய வசனங்கள் என்ன செஞ்சிருக்கா அல்லாஹ் தஆலா பேசி காண்பிச்சிருக்கிறான். இதை பற்றி உண்டான செய்தி என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கணுங்க, கல்பு சுத்தமாக இருக்கணும். பாவத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது அல்லாஹ் அங்க பேசலைங்க. பாவத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டானது. ஆனால் கல்பு சுத்தம் அப்படிங்கிறது என்னதுங்க, அடுத்தவங்களை பார்த்தா வளர்ந்துக்கிட்டே போறாரு, இப்பதான் வந்தாரு பள்ளிவாசலுக்கு, அப்படி இப்போ எங்கேயோ போயிட்டாரு மனுஷன், இப்பதான் ஒரு கடை ஓபன் பண்ணார், 2-3 கடை ஆயிடுச்சு, எப்படி இப்படி வந்துச்சுட்டே தெரியலையே. ஆள் பார்க்கறதுக்கு சின்ன ஆள் தான் இருக்கிறாரு, பெரிய வேலை பார்க்கறாரு இவரு. இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு போராம, ஒரு நம்பிக்கை துரோகம், உங்கள்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க, இதை வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்றதுக்குள்ள எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுறது, சொல்லிடுறது. இந்த பக்கம் ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அந்த பக்கம் ஒரு மாதிரி நடந்துக்கிறது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதான்னு நம்ம மத்தியில் அவரை புகழ்ந்துக்கிறது, வெளியே போனோன்னு அவரை எகழ்ந்து பேசுறது. இது யாருக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹோடு இருக்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெளியே போனவுடனே ரசூலுல்லாஹும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. முனாஃபிக்கீன்கள் கொஞ்சம் தூரத்துல தள்ளி நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேர் என்ன செய்யறாங்க, 2 முனாஃபிக்கீன்கள் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வர்றாங்க, இவங்க 2 பேருக்கு நாம வேற சலாம் சொல்ல வேண்டியது இருக்குது, இவங்க 2 பேர்த்த பார்த்து சிரிக்க வேண்டியது இருக்கு, இவங்க 2 பேர்த்த பார்த்து கண்ணியப்படுத்த வேண்டியது இருக்குன்னு 2 பேர் என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. பக்கத்துல வர்ற என்ன செஞ்சாங்கன்னா,
சஹாபாக்களை பார்த்து அந்த முனாஃபிகீன்கள் கையை கொடுத்து நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், கரெக்டா வந்துட்டீங்கன்னு புகழ ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல இருக்க ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம போயிருப்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன பேசுனீங்கன்னு தெரியும், இப்ப என்ன பேசுனீங்கன்னு தெரியும் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் நிஃபாக்கு தன்மை, இதுதான் முனாஃபிக்கு தன்மை. இது யாருக்கு பிடிக்காதுங்க? அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காது. இந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க, எங்க பார்த்தாலும் என்ன செய்யுங்க, நீங்க கொலை செய்யுங்கன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இதுவரை நீண்ட ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சார் சென்ற வாரத்தினுடைய தஃசீர்ல நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்து நிசாவனுடைய 92வது வசனம். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, நிறைய சட்டங்களை பொதிந்திருக்கிற ஒரு ஆயத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம் அப்படின்னு எழுதுவாங்க. நிறைய சட்டங்கள் நம்ம பார்க்க போகிற இந்த ஆயத்துக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. இன்னைக்கு காலத்துக்கு தேவையான அந்த செய்திகளை மட்டும் நாம் என்ன செய்ய போறோம், இந்த தஃசீருடைய விஷயத்துல என்ன செய்யறோம், பார்க்க போறோம். சரி, மேல அல்லாஹ் சொன்னா முனாஃபிகீன்களை எங்க பார்த்தாலும் என்ன செய்யணும், கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆர்வத்தை என்ன செஞ்சான் அல்லாஹ் கொடுத்துட்டான். வாயை திறந்து என்ன செஞ்சுட்டானுங்க, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, பண்பா நடந்துக்கங்க, ஒதுங்கி போயிருங்க, கண்டுக்காதீங்க, விட்டுருங்கன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் என்ன சொன்னானுங்க, எங்க பார்த்தாலும் வெட்டிருங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா. எங்க பார்த்தாலுங்க வெட்டிருங்க, கொலை பண்ணிருங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஜோஸ் யாருக்கு வரும், சஹாபாக்களுக்கு வந்துச்சு. இப்ப சஹாபாக்களுக்கு வந்தவன அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை மணி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு வைக்கிறான். என்னங்க, எச்சரிக்கை மணி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா வைக்கிறான். வைக்கிறப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உங்களையே கொலை செய்ய சொல்லிட்டேன், முனாஃபிகீன்களை எங்க பார்த்தாலும் உங்களை கொலை செய்ய சொல்லிட்டேன். இந்த முனாஃபிகீன்கள் முஸ்லிமா காஃபிராங்க? காஃபிர். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிடையாது. இப்ப அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஆர்வத்தோட சில எச்சரிக்கை என்ன செய்யறான் சொல்லி கொடுக்குறான். இப்ப நாமளே வீட்டுக்கு போறப்ப சொல்லும்ல, போய்க்கப்பா அப்படிங்கிறப்ப தாப்பா போனேங்கிறக்கானி அப்படியே போயிடாத, நீங்க கொஞ்சம் இரு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி சொல்லி பையிலே அனுப்புவோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா ஒரு தஹதீர் என்ன செய்யறா சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன, போர்க்களத்துல கொலை செய்யறீங்க, போர்க்களத்துல கொலை செய்யறீங்க, கொலை செய்கிற போது முனாஃபிகீன்களை காஃபிர்களை வெற்ற அதே நேரத்துல முஸ்லிமையும் வெட்டிடாதீங்கிற அல்லாஹ். என்ன சொல்லலாம் விளங்குதுங்களா? வெற்ற ஜோஸ்ல உங்களுக்கு நிறைய கேள்வி வரலாம், எல்லா கேள்விக்கும் விளக்கம் இருக்குது, சும்மா ஓட்டிட்டு போறதில்ல. வெற்ற ஜோஸ்ல யாரை வெட்டிடாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்டா, காஃபிர வெட்டர் ஜோஸ்ல முனாஃபிகீன்களை வெற்ற ஜோஸ்ல என்ன செஞ்சிடாதீங்க, முஸ்லிமை என்ன செய்யாதீங்க, வெட்டிடாதீங்க. கொலை யாரை கொலை பண்ணாலும் தவறு தான். என்னதுங்க, யாரை கொலை பண்ணாலும் தவறு தான். இங்க அல்லாஹ் தஆலா எப்படி விவரிக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு முஸ்லீமை இன்னொரு முஸ்லீமை வெட்டுறது அப்படிங்கிறது மார்க்கத்துல அனுமதியே கிடையாது. நல்லா விளங்கி, ஒரு அப்துல் காதரை ஒரு அப்துல் ரஹ்மான் வெட்டுறதோ, ஒரு முஸ்லீமை இன்னொரு முஸ்லீமை வெட்டுறதோ ஹராம வெட்டவே கூடாது. என்னதுங்க, வெட்டவே கூடாது. அப்படி ஒரு கால் அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னோம்னா அது தவறுதலின் பேறுதலாகத்தான் நடந்திருந்திருக்கும். என்னதுங்க, தவறுதலின் பேறுதலாகத்தான் நடந்திருக்கணுமே ஒழிய வேணும்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்திருக்க கூடாது. அப்படி ஒரு கால் அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான வேணும்னே வெட்டிட்டாருன்னா அல்லாஹ் சொல்ற டைரக்ட் நரகம்ங்கிறான். என்னதுங்க, இங்க கேள்வி கணக்கு பேச்சுவார்த்தை சம்பாஷணைக்குலாம் அங்க வேற கிடையாது. டைரக்ட் எங்க போயிட வேண்டியதான், நரகத்துக்கு போயிட வேண்டியதான். இப்ப இந்த ஆயத்தினுடைய முதல் வரியை பார்த்துட்டு தஃசீருக்குள்ள போனோம்னா நமக்கு நல்லா தெளிவா விளங்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம விளங்குறது என்னதுங்க, ஒரு முஃமின் இன்னொரு மூமினை, ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிமை கொலை செய்யறது அப்படிங்கிறது மார்க்கத்தில் என்ன கிடையாதுங்க, அனுமதி கிடையாது. அந்த நேரம் எந்த சூழ்நிலையிலையும் அதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாதுங்க, அனுமதி கிடையாது. சொத்து பிரச்சனையில வெட்டுறாரு, அது பிரச்சனையில வெட்டுறாரு, யாரையும் முஸ்லீம் என்ன செய்யக்கூடாதுங்க, கொலை பண்ணவே கூடாது. அப்படி ஒரு கால் கொலை நடந்துருச்சு, அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது எதன் அடிப்படையில் நடந்திருக்க முடியும், தெரியாம தான் என்ன செஞ்சிருக்கணும், நடந்திருக்கணும். தெரியாம தான் நடந்திருக்கணும். தெரிஞ்சு நடந்திருந்தா, ஒரு கால் ஒருத்தர் தெரிஞ்சு செஞ்சிருந்தா அதை என்ன பயிர வேண்டியதான். சரி, இந்த தெரியாம நடந்துருச்சுங்கிறத நம்ம சொல்றோம்ல, இதை தெரியாம எப்படி நடக்குங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால ஒரு ஆயத்தினோட விஷயத்தை பார்க்கலாம்.
சூரத்து நிசாவினுடைய 92வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வமா கான லி முஃமினின், எந்த ஒரு முஃமினுக்கும் இல்லை, ஐ யக்துல, கொலை செய்வதற்கு, முஃமினன் இன்னொரு முஃமினை, வமா கான லி முஃமினின், எந்த ஒரு முஃமினுக்கும் அனுமதி கிடையாது, ஐ யக்துல, கொலை செய்வதற்கு, முஃமினன் இன்னொரு முஃமினை கொலை செய்வதற்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. இங்க அல்லாஹ் தஆலா அனுமதி இல்லைங்கிற சொல்லிட்டானா, சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இல்லா ஹதஅன், அப்படி ஒரு கால் நடந்திருந்தால் அது தவறுதலாகவே இருக்குமே தவிர வேற இன்னும் கிடையாது. புரியுதுங்களா? ஆயத் புரியுதுங்களா? தவறுதலாக மட்டுமே இருக்குமே தவிர அது என்னது கிடையாதுங்க, ஊர்ஜிதமாக செய்யப்பட்டதாக என்ன செய்யாது, இருக்கவே இருக்காதுன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் என்ன செய்யக்கூடாதுங்க, கொலை செய்யக்கூடாது. ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் என்ன செய்யக்கூடாதுங்க, கொலை செய்யக்கூடாது. அப்படி ஒரு கால் நடந்திருந்தா அது என்னவாகத்தான் இருந்திருக்கணும், தவறுதலாகத்தான் நடந்திருக்கணுமே ஒழிய என்ன செஞ்சிடக்கூடாது, பிளான் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை பேசிக் விளங்கிக்கிட்டாங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், கொலைண்டா என்னங்க, விளங்கினும் இல்லைங்க, சும்மா கொலைன்னு பெஜத்து பேசிக்கிட்டே வராதுன்னா என்ன விளங்கணும் சொல்லுங்களேன். என்னங்க, சாகடிக்கிறது, அப்புறம் உயிரை எடுக்கிறது, அதான் அவர் சொல்லிட்டார் சாகடிக்கிறது. அவர் 100வது விளக்கத்துக்கு போயிட்டார். என்னதுங்க கொலைண்டா என்னங்க, தமிழ்ல தானே கேட்கிறேன். இப்ப கொலை அப்படின்னா என்னங்க அப்படின்னா உரிமையை பறிக்கிறது. கொலை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மனிதரை இன்னொரு மனிதருடைய உயிரை எடுக்கிறது. எப்படின்னு சொன்னா, ஒரு ஆயுதத்துல, ஒரு கத்தியை வச்சோ, ஒரு கோடாரியை வச்சோ, ஒரு வாளை வச்சோ, ஒரு அம்பை வச்சோ, அல்லது துப்பாக்கியோ மூலமாக ஒரு மனிதனை இன்னும் ஒரு முடிவு பண்ணி அப்படித்தான் கொலை செய்ய முடியும். கொலை செய்கிறது அப்படித்தான் கொலை செய்ய முடியும். இந்த ஆள் இங்கே கிராஸ் ஆகுவார், இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போடுறானா இல்லையா? பிளான் பண்ணுறான், எப்படிப்பா கொலை பண்ண போகிற, நீ இந்த வாளை வச்சு போட போகிறேன், இந்த அருவா வச்சு போட போகிறேன், இந்த துப்பாக்கி வச்சு சுட போகிறேன், இந்த வில்லை வச்சு அடிக்க போகிறேன். அப்போ ஒரு மனிதனை ஊர்ஜிதமாக முடிவு பண்ணி இந்த ஆளை இங்கே அடித்தோம்னா அவர் என்ன செய்வார், முடிச்சிருவார். இதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கிறதுக்கு அவருக்கு என்ன கிடையாதுங்க, சக்தி இருக்காதுங்கிறதுக்கு உண்டான முழு விதமான பிளான் பண்ணி அடிச்சு அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க, கொலை. அப்படித்தான் அது பேர் என்னதுங்க, கொலை. இதுக்கு பேர் தான் கொலை. சரி, அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வர்றான்டா, இப்போ நம்ம இந்த இடத்துல விளங்கணும். அல்லாஹ் சொல்ல வர்றா, ஒரு மூமின் இன்னொரு மூமின் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அப்படியே கொலை நடந்திருந்தா அது தவறுதலின் பேராகத்தான் என்ன செஞ்சிருக்கும், நடந்திருக்குன்னு சொன்னான். இங்க நம்ம கொலையெல்லாம் என்ன வழங்கி வச்சிருக்கிறோம், முடிவு பண்ணி வெட்டுறதா என்னதுங்க, கொலை. இங்க அல்லாஹ் சொல்றான் தவறுதலின் பேருதலாக நடந்திருந்தாலே தவிரன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல கொலைண்டாவே தவறுதல் வரவே வராது. எங்க வராது இல்லைங்க, நீங்க புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கா. இந்த இடத்துல கொலைன்னு சொன்னா என்னதுங்க, ஒருத்தரை இன்னொருத்தரை வெட்டுறதா இருந்தா முடிவு பண்ணி வெட்டுறதானங்க கொலை. போற வரவன கசாப் கடையில் வெட்டுற மாதிரி வெட்டுறது இல்ல, முடிவு பண்ணி வெட்டுறதான கொலை. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்டா, மூமின் இன்னொரு மூமினை கொலை செய்யக்கூடாது, அது தவறுதலின் பேருதலாக இருந்தாலே தவிர என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப தவறுதலின் நடந்திருந்தா அங்க என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது அப்படின்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப கொலையின் நம்ம என்ன வழங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, முடிவு பண்ணாதான் என்ன செய்ய முடியும், கொலை செய்ய முடியும். எப்ப இவரை வெட்டுப்பான்னு இவர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து வெட்டினா தான் என்னதுங்க, அது கொலை. விளங்காத மாதிரி தான் இருக்குது, இல்ல விளங்காது, விளங்காது. ஏன்னா விளங்கிறதுக்கு உண்டான சாத்திய கூற அல்லாஹ் இங்க கொடுக்கல, பின்னாலதான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இதை நீங்க மொத்தமா தர்ஜுமா குர்ஆன் எடுத்து 30 அல்ல 100 தடவை படிச்சாலும் என்ன விளங்காது, விளங்காது. தஃசீர் கிதாப் படிச்சா தான் விளங்கும். 3 வரலாற்று சம்பவங்களை சொல்றாங்க. இந்த 3 வரலாற்று சம்பவங்களை விளங்க 2வது சம்பவத்தை விளங்குறப்பயே அல்லாஹ் தஆலா ஏன் சொல்ல வர்றாங்கிறத என்ன செஞ்சிரும், நமக்கு புரிஞ்சிடும். உஹது போர்க்களத்துல ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க உருவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. உஹது போர்க்களம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் யமான். ஹுதைஃபா ரலியல்லாஹு தகப்பனார் பேர் என்னதுங்க,
யமன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா போர்க்களத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க, நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துல சூழ்ந்துடுறாங்க. யார? இவங்கள, இந்த யமான் அவங்கள சூழ்ந்துடுறாங்க. சூழ்ந்த இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒன்னு சேர வாளை தூக்கி என்ன செய்யறாங்க, கழுத்துல வைக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணும். பி அஸ்யாஃபிஹிம், அல்லாஹ் தஆலா சொல்லிக்காண்டு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஒருத்தர் வைக்கல, மொத்த பேர் என்ன செய்யறாங்க, அட் அ டைம்ல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் நடத்துறவன தூரத்திலிருந்து பார்க்கிற ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எப்ப என் அத்தை அப்பா ஏன் வெட்டீங்கன்னு கேட்கறாங்க. நல்லா விளங்கிக்கணும். எப்ப என் அத்தை அப்பா ஏன் போய் வெட்டீங்க, அவர் முஸ்லீம் அப்பா அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவர் சொல்றாரு. யார் சொல்றா? ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு எங்க இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிறாங்க. ரொம்ப தூரத்துல இந்த காட்சி நிகழ்வு நடக்குது. இவருடைய சத்தம் இங்க இருக்கிற சஹாபாக்களுக்கு என்ன செய்யல, கேட்கல. இந்த பேச்சுவார்த்தை, இந்த சத்த பேச்சு முடியறதுக்குள்ள ஆள் கீழே வந்து என்ன ஆயிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு. இப்ப கரெக்டா கூட நடக்குதா, ஸ்கெட்ச் போட்ட மாதிரி அத்தனை பேரும் ஒண்ணு சேர என்ன செய்யறாங்க, வெட்டாங்களா இல்லையா? இப்ப இந்த காட்சி, இந்த வார்த்தை முழுவதுமாக கேட்டு முடியறதுக்குள்ள ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய தகப்பனார் யமான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, விழுந்துடுறாங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. உடனே சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த சங்கடத்துக்கு என்ன செய்யறாங்க, ஆளாகி போகிறாங்க. இப்ப இந்த நேரத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய தகப்பனார் யமான் ரலியல்லாஹு தஆலா முஸ்லிமா காஃபிரா? முஸ்லிம். இவர் முஸ்லிம் ஆயிட்டாருங்கிறது அங்க இருக்கிற சஹாபாக்களுக்கு என்ன செய்யலங்க, தெரியல. இது தெரியாம இந்த தவறுதல் என்ன செஞ்சிருச்சு, அங்க நடந்து போச்சு. இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு போர்க்களத்தை முடிச்சிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு போர்க்களத்தை முடிச்சு வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு மலையினுடைய ஒரு ஓரத்துல என்ன செஞ்சிருந்தேன், நான் போகணும். அங்க போகிறப்ப ஒரு ஆடை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் என்ன செஞ்சாருன்னு சொன்னோம்னா, ஆட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தார். என்னங்க, ஆட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே பதுங்குறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு இடத்துல ஒதுங்கித்தான் இருப்பாங்க. ஏன், யதார்த்தமாக தெரியாம தாக்குறதுக்காக வேண்டி. ஓஹோ, நாங்க போற முடிச்சுட்டு போகிறோம், எங்களை தாக்குறதுக்கு ஒரு ஆட்டு இடையிலே உட்கார்ந்துருக்கா பாருன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, உருவி வாழை என்ன செஞ்சேன், கழுத்துல வச்சேன். உடனே அவன் என்ன சொன்னாருன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார். என்ன சொன்னாரு, அந்த ஆட்டை இடையன் என்ன சொன்னாரு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார். நீ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்ச, ரெண்டாவது ஒரு வச்ச உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, மூத்தா போயிட்டார். அந்த ஆட்டு இடையன் என்ன செஞ்சிட்டாரு, மூத்தா போயிட்டார். இந்த காட்சி எனக்கும் அவருக்கு மட்டும் தான் நடந்துச்சு. இங்க இருக்கிற சஹாபாக்களுக்கு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் போயிட்டேன், எங்க மதீனாவுக்கு போயிட்டேன். ஆனா மனசுக்குள்ள என்னமோ ஒன்று எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. மதீனாவுக்கு போனவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னேன், என்னங்க நாயகமே, இப்படி நடந்துச்சுங்க நாயகமே அப்படின்னு சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றப்ப கூட உங்களுக்கு தெரியலையா அபூ தர்தான்னு கேட்டாங்க. அப்ப நான் விளக்கம் சொன்னேன், நாயகமே அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான் தான், ஆனா என் வாளுக்கு பயந்துக்கிட்டு சொல்றான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என்ன சொன்னாருங்க, என் வாளுக்கு பயந்துக்கிட்டு சொல்றான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் கல்பை திறந்து பார்த்தா தான் உங்களுக்கு விளங்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஹல் ஷகத், என்ன கல்பை நல்லா பிளந்து பார்த்தா தான் அவன் முஸ்லிம்னு உங்களுக்கு தெரியுமா? வாயை திறந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கிறான், அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க அடிச்சாரு, இங்க கொலை பண்ணாரு, ஆனா எப்படி நடந்திருக்குது, தவறுதலாக நடந்திருக்குது. உதாரணம் புரியுதா? தவறுதலாக என்ன செஞ்சது, நடந்திருக்குது. ரெண்டாவது உதாரணம். மூணாவது ஒரு உதாரணத்தை முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. அய்யாஷ் இப்னு அபி ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி. இவங்க மக்காவில் இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாம, குடும்பத்தார்களை, தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், சகோதரர்களுக்கு யாருக்கும் தெரியாம ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுட்டார். இந்த சஹாபி ஈமான் கொண்டுட்டு மறைச்சு வச்சிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஹிஜ்ரத்து புறப்பட்டு போனாங்களோ, இவரு என்ன செஞ்சிட்டாரு, ஹிஜ்ரத்து புறப்பட்டு போயிட்டாரு. இந்த சஹாபி புறப்பட்டு போன இந்த சஹாபி என்ன செஞ்சிருந்தாங்க, மதீனாவுக்கு போய் சஹாபாக்களா கலந்துக்காம, யாருக்கும் தெரியாம என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு கோட்டையிலேயே அமைதியா இருந்துக்கிட்டாங்க. ஏன், நம்ம ஊருக்காரங்க யாராச்சும் பார்த்துட்டாங்கண்டா ரொம்ப பெரிய பிரச்சனையாரு. ஏன்னா வீட்டுல யாருக்கு நான் ஈமான் கொண்டிருக்கேங்கிறது தெரியாது, நான் இங்க வந்திருக்கேங்கிறது யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்ப இந்த தாய், இந்த அய்யாஷ் ரலியல்லாஹு தன்னுடைய தாய் மக்கமா நகரத்துல என் பிள்ளைய காணா, போய் தேடிட்டு வாங்கன்னு மகன் பசங்கள்கிட்ட சொல்ல. எல்லாரும் அங்க இங்க போய் தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே என்ன செய்யல, கிடைக்கல. மகன் எங்க போனாருன்னே தெரியலையே.
தாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வந்து உச்சி வெயில நின்றுக்கிட்டு நேர்ச்சை பண்ணாங்களாமா. என் மகன் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வெயிலை விட்டு நவர மாட்டேன், என் மகன் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்ட்டாங்க. சகோதரர்களாக என்ன செய்யறாங்க? அங்க தேடுறாங்க, தேடி 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 போத்தா மதினாவுக்கு போயிட்டாங்க. மக்காவிலிருந்து எங்க போயிட்டாங்க? சகோதரர்கள் மதினாவுக்கு போயிட்டாங்க. மதினாவுக்கு போய் எப்படியோ சல்லடை போட்டு தேடி பார்த்தா ஒரு கோட்டைக்குள்ள ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? ஐயாஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அப்படியே சமாதானமான வார்த்தை இந்த சகோதரர்கள் பேச, அம்மா கவலையா இருக்காங்கப்பா, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம்ப்பா, நீ வெளியே வாப்பா அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொன்ன உடனே போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவோமோங்கிறக்காக என்ன செய்யறாரு? வெளியே வர்றாரு. வந்தவர் அப்படியே மதீனாவினுடைய எல்லை புறக்கி வந்த உடனே சகோதரருடைய மனோநிலையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அடிக்க ஆரம்பிச்சாங்க. தம்பிய அடின்னு அடிச்சாங்க. தங்களால் எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு அடிச்சாங்க. இந்த அடியோடையோ வேதனையோடையோ மக்கமா நகரத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. தாய் முன்னால போய் நிப்பாட்டோன்னா தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க இருக்கிறப்பே, நாங்க ஹயாத்தோட இருக்கிறப்ப எப்படி எங்க மார்க்கத்தை விட்டுட்டு நீ யாரையோ பின்பற்ற முடியும் அப்படின்னு தாய் என்ன செய்யுது? திட்ட ஆரம்பிக்குது. தாயும் அடிக்குது, சகோதரர் அடிக்கிறாங்க. இந்த வேதனையை தாங்க முடியாத ஐயாஸ் ரலியல்லாஹு தஆலா கல்புல நினைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எனக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்து நான் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்னை அடிச்சவன் ஒருத்தரையும் நான் விட மாட்டேன்னு நேர்ச்சை பண்றாரு. என்ன பண்றாரு? என்னை அடிச்சவன் ஒருத்தவனை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். காலம் அப்படியே உருண்டோடுது. ஹிஜ்ரி 8 மக்கமா நகரம் மக்கத்து வெற்றி பெறுது. அங்க மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறப்ப இந்த சகோதரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஈமான் கொண்டுக்கிட்டாங்க. சகோதரர்களும் சகோதரருடைய தாயும் ஐயாஸ் ரலியல்லாஹுடைய தாய் என்ன செஞ்சுட்டாங்க? ஈமான் கொண்டுக்கிட்டாங்க. ஈமான் கொண்டது போயிருச்சு. ஆனா சகோதரர்கள் ஈமான் கொண்டிருக்காங்கிறது யாருக்கு தெரியாது? ஐயாஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியாது. எல்லாரும் மக்கமா நகரத்தில் வெற்றி கொள்ளப்பட்டு எல்லாரும் முஸ்லிமானவங்க எல்லாம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தவன நீ ஆள் மாட்டிட்டியான்னு சொல்ல அவர் என்ன செஞ்சாரு? ஆளை பார்த்தவன் என்ன செஞ்சிட்டாரு? வெட்டி போட்டார். வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்றாங்க, நாயகமே இப்படி ஒரு நடந்துச்சு. அந்த நிகழ்வு நடக்கிறப்ப நானா மனசுக்குள்ள நியத்து வச்சிருந்தேன், இவன் எங்க பார்த்தாலும் இவனை வெட்டணும்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் இவனை வெட்டினேன். ஆனா இவன் முஸ்லீம் ஆயிட்டாங்கிறது எனக்கு தெரியாம போச்சுங்க. இந்த 3 சம்பவத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா 7 வரிகளை கொண்டிருக்கிற ஒரு ஆயத்தை இறக்குறாங்க சமூகம். புரியுதுங்களா? கொலையும் நடக்குது, ஆனா எப்படி நடக்குது? தெரியாம தவறுதலாக நடக்குது. இப்ப சம்பவம் புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா கான லி முஃமினின் ஐ யக்துல முஃமினன், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை கொலை செய்வது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது, அது கூடவே கூடாது. இல்லா ஹதஅன், அப்படி ஒரு கால் நடந்திருக்குமே ஆனால் அது தவறுதலின் பேருதலாகத்தான் நடந்திருக்குமே ஒழிய பிளான் பண்ணி ஊர்ஜிதம் பண்ணி அதை முடிவு பண்ணி நடக்கிற காரியமாக என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. இப்ப கொலைன்னா என்னன்னு விளங்கிக்கிட்டோம், புரிஞ்சுங்களா? அதே கொலையை தவறுதலாக நடக்கிற போதுங்கிறது என்னென்ன செஞ்சுட்டோம், விளங்கிக்கிட்டோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? தவறுதலாக கொலை நடந்தாலும் அங்க சில தண்டனைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. கொலை தான். ஒரு உயிரை எடுக்கிறதுங்கிறது என்னதுங்க? கொலை தப்பு தான். அதை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்ய முடியாதுங்க, அதை அனுமதிக்கவே முடியாது. இப்ப தவறுதலாக நடந்தாலும் அதுக்கு சில தண்டனைகள் என்ன செய்யுது, இருக்குதுன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன? ஒவ்வொன்றாக அல்லாஹ் தஆலா 3 நிலைகளை ஏற்படுத்தி என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு சொல்லி காண்பிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா. சூரத்து நிசாவினுடைய 92வது வசனத்தினுடைய அடுத்த வரி, ஒமன் கத்தல முஃமினன், ஒரு மனிதர் மூமினை என்ன செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டார். அடுத்து உடனே சொல்றான் ஹதஅன், தெரியாம செஞ்சிட்டார். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? தெரியாம செஞ்சிட்டார். செஞ்சவர் அந்த மனுஷருக்கு அல்லாஹ் கொடுக்குற 2 விதமான ஒரு தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்றான். 1 ஃபதஹரீரு ரகபத்தின் முஃமினத்தின், நீ மூமினான ஒரு ஆளை தானே கொலை பண்ணன, அதனால ஒரு மூமினான ஒரு அடிமையை வாங்கி நீ என்ன செய்யணும், உரிமை விடணும். மூமினான அடிமையை வாங்கி என்ன செய்யணும், உரிமை விடணும். 1. 2வது வதியத்தும் முசல்லமத்தும், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்களுக்கு ஒப்புக்கொள்ளப்படுகிற அளவுக்கு, மன திருப்தி படுகிற அளவுக்கு நீ என்ன செய்யணும்னா தியத்து கொடுக்கணும். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன கொடுக்கணும்? தியத்து கொடுக்கணும். அந்த தியத்து அப்படிங்கிறது இல்லா ஐ யஸத்தகு, பரவாயில்லைங்க ஜி தெரியாம தானே செஞ்சீங்க,
வேணும்டா செஞ்சீங்க, தெரியாம தானே கொலை பண்ணிட்டீங்க, இதுக்கு போய் என்னத்துக்கு நீங்க எங்களுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு பரவாயில்ல, இது இருக்கட்டும், நீங்க எடுத்துட்டு போங்க. அடிமை உரிமை விட்டுட்டீங்கல்ல, அல்லாஹ் சொன்ன மாதிரி அடிமை உரிமை விட்டுட்டீங்களா, அது போதும், விட்டுருங்க, எங்களுக்கு காசெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணான்னு அந்த குடும்பத்தார்களே தடுத்து கொண்டாலே தவிர, தடுத்துக்கிட்டா நீங்க என்ன செய்ய தேவையில்ல, காசு கொடுக்க தேவையில்லை, காசு கொடுக்க தேவையில்லை. ஆனா என்ன கொடுக்கணும், ஒரு அடிமை என்ன செய்யணுங்க, நீங்க உரிமை விடணும். இது ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ரெண்டாவது நிலையை அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மூமினை இன்னொரு மூமின் என்ன செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டார். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வயின் ஃபயின் கான மின் கௌமின் அதுவ்வில் லக்கும் வஹுவ முஃமினுன் ஃபதஹரீரு ரகபத்தின் முஃமினா. நல்லா விளங்கிக்கணும், இந்த கொல்லப்பட்ட ஆள் எங்க இருக்கிறாருன்னா ஒரு காஃபிரான நாட்டில் இருக்கிறார். என்னதுங்க, இஸ்லாமிய நாடுல இல்ல, எங்க இருக்கிறாரு, காஃபிரான நாட்டில் இருக்கிறார். அந்த காஃபிரான நாட்டில் இருக்கிற ஒரு மூமினை இன்னொரு மூமின் என்ன செஞ்சிட்டாருங்க, கொலை பண்ணிட்டார். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபதஹரீரு ரகபத்தின் முஃமினா, மேல சொன்ன மாதிரி அவருக்கு என்ன தண்டனைன்னு சொன்னோம்னா ஒரு அடிமை என்ன செய்யணும், வாங்கி உரிமை கொடுக்கணும். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு அடிமை வாங்கி என்ன செய்யணும், உரிமை கொடுக்கணும். மேல அல்லாஹ் தஆலா ஒரு அடிமை உரிமை கொடுக்கணும், ஒரு தியத்தும் கொடுக்கணும் சொன்ன அல்லாஹ் தஆலா, ரெண்டாவது ஒரு காஃபிரான இடத்தில் இருக்கிற ஒரு மனிதரை ஒரு மூமினை இன்னொரு மூமின் கொலை செஞ்சுட்டாருன்னா அங்க அடிமை மட்டும் உரிமை கொடுத்தா போதும், என்ன கொடுக்க தேவையில்லை, தியத்து கொடுக்க தேவையில்லை. ஏன் அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்ல, அங்கேயும் தியத்து கொடுக்கணும்ல, ஏன் இங்க மட்டும் தியத்தை கொடுக்க வேணாம்னு சொல்றான்டா, நீ காஃபிரா முஸ்லீம் ஆயிட்டேல, முஸ்லீம் ஆனா எங்க ஊருக்கு வந்துட வேண்டியதான், நீ என்ன அவன் ஊர்ல உட்கார்ந்துருக்கிற, நல்லா கேட்க, நீ முஸ்லீம் ஆயிட்டேலப்பா, முஸ்லீம் ஆனவர் எங்க ஊருக்கு வந்துட வேண்டியதான், எதுக்கு நீ அங்கேயே உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க அங்க அடிமை மட்டும் உரிமை கொடுத்தா போதும், என்ன கொடுக்க தேவையில்லை, தியத்து கொடுக்க தேவையில்லை. ரொம்ப பெரிய மேக்ஸ் படமா இருக்கும். இதெல்லாம் எப்பங்க நடக்க போகுது, இதெல்லாம் எங்க சட்டத்தை ஃபாலோ பண்றதுங்கிறது இல்லை. இது ஆயத்தை இறங்குறது, இதுல இன்னமும் இது ஆயத்துக்கு அடுத்தடுத்து போகிறப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அல்லாஹ் இதில் தீர்வு சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா மூணாவது ஒரு நிலையை ஏற்படுத்தி சொல்றான். இப்போ ஒரு மூமின் இன்னொரு மூமின் என்ன செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டார். இந்த கொலைப்பட்ட இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கூட்டத்தார்கள் இந்த கூட்டத்தார்கள், அந்த மனிதர்கள் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் நடக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேத்துக்கு என்ன செஞ்சு, ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் ஒப்பந்தம் போடுறானா இல்லைங்களா, ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் கையெழுத்து போட்டுக்கிறானா இல்லையா, அந்த மாதிரி கையெழுத்து போடப்பட்ட இந்த ஒப்பந்தங்கள் நடந்திருக்கிற அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுக்கு மத்தியில் ஒரு மூமின் இன்னொரு மூமினை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், என்ன செய்யணும்னா இந்த நேரத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் தியத்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், தியத்து கொடுக்கணும். ரெண்டாவது என்ன கொடுக்கணும்னா ஒரு அடிமையை வாங்கி என்ன செய்யணும், நீங்க உரிமை விடணும். என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா சொல்றான். மேலேலாம் சொன்னது ஃபர்ஸ்ட் அடிமையை வாங்கி உரிமை விடுங்க, அப்புறமா தியத்து கொடுங்கன்னு சொன்னது. இங்க கடைசியா இருக்கிற விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபர்ஸ்ட் நீங்க தியத்தை கொடுங்க, அப்புறம் என்ன செய்யுங்க, அடிமையை வாங்கி உரிமை விடுங்க. என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா, எப்ப ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில ஒப்பந்தம் போடப்பட்டுருச்சு அப்ப ரெண்டு பேர் என்ன ஆயிட்டாங்க, நெருக்கமாயிட்டாங்க. ரெண்டு பேர் என்ன ஆயிட்டாங்க, நெருக்கமாயிட்டாங்க. அப்ப நெருக்கமானவங்களுக்கு மத்தியில மனக்கசப்பு அப்படிங்கிறது வந்துடவே கூடாது. வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நீங்க அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கொண்டு போய் தியத்தை கொடுங்க. தியத்து கொடுத்து முடிச்சுட்டு ஒரு அடிமை வாங்கி என்ன செய்யுங்க, நீங்க உரிமை விடுங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு தியத்துனா எவ்வளவு அப்படின்டா 100 ஒட்டகம். எத்தனை, 100 ஒட்டகம். அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான கொலை பண்ணிட்டாரு. சும்மா கொலை பண்ணாரா, வேணும்னு கொலை பண்ணாரா, தெரியாம கொலை பண்ணிட்டார். தெரியாம என்ன செஞ்சார், கொலை பண்ணி போட்டார். இந்த கொலை பண்ணப்பட்ட அந்த குடும்பத்திற்கு தியத்து கொடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த தியத்து அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான் முஸல்லமத்தன், அந்த குடும்பத்தார்கள் மனோ நிறைவாக ஒப்புக்கொள்ளப்படுகிற தியத்தாக இருக்கணும். மன நிறைவாக ஒப்புக்கொள்ளப்படுகிற தியத்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, 100 ஒட்டகம்ங்கிறாங்க முஃபஸ்ஸிரீன். எத்தனை ஒட்டகம், 100 ஒட்டகம். கத்தியை தூக்குவாரா இனிமேல் இவரு, கத்தியை தூக்குவாருங்கிறீங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் தியத்து கொடுனா எத்தனை, 100 ஒட்டகம். இன்னொன்னு என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா, அடிமை வாங்கி உரிமை விடுறதுன்னா என்னன்னு புரியுதுங்களா? சுதந்திரமாக்கிடணும். அப்புறம் இப்போ அடிமை வாங்கி உரிமை விடுங்க, அடிமை வாங்கி உரிமை விடுங்கன்ட்டா ஏதோ இப்போ 8வது கிளாஸ் படிக்கிற மனப்பாடம் பண்ணி படிச்சதா விளங்கிட்டு போயிடக்கூடாது. அடிமை வாங்கி உரிமை விடுறது தான் என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் அடிமை அப்படின்ட்டா யாருங்க அப்படின்னு சொன்னோம்னா,
அன்னைக்கு அரபு தேசத்துல என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வேலைக்குன்னு ஆள் இருந்தாங்க. வேலைக்கு ஆள் இருக்கிறவங்க வேலைக்கு இஷ்டப்படுற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிறது, இஷ்டப்படலைன்னா வெளியே போயிடுறதுங்கிறது இல்லை. அவன் உள்ளுக்குள்ள ஒருத்தன் சிக்கிட்டான்னா அவன் மௌத்து வரைக்கும் அவர்கிட்ட தான் புடிச்சா. எல்லாத்துக்கும் சுருக்கமா சொல்றதா அவனுக்கு ஆசைன்னு ஒண்ணு கிடையாது. என்ன கிடையாது? ஆசைன்னு ஒண்ணு கிடையாது. அவனுக்கு ஆசைன்னு இருந்தா தானே எதையும் எஜமா என்ன ஆசைப்படுறாரோ அதெல்லாம் அடிமை ஆசைப்படுவார். புரியுதுங்களா? எஜமா இந்த பக்கம் திரும்பினார்னா அடிமை என்ன செய்வார்? அந்த பக்கம் திரும்புவார். எஜமா எந்திரிக்க சொன்னார்னா எந்திரிப்பாரு, எஜமா உட்கார சொன்னார்னா உட்காருவாரு. அவங்களுக்கு நல்ல ஆடை கிடையாது, நல்ல உணவு இருக்காது. கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, ஆக கீழ்த்தரமான ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில சொன்னோம்னா கண்ணியம் இல்லாத மனிதர்களாக அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? கண்ணியம் இல்லாத மனிதர்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப மனுஷனுக்கு கண்ணியம் தானே முக்கியம் வாழ்க்கையில. கண்ணியமே இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில? ஒண்ணுமே கிடையாது. அப்ப கண்ணியம் இல்லாத மனிதர்களாக இந்த அரபு தேசத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறத ஒண்ணு அல்லாஹ் தஆலா சட்டமா ஒண்ணு சொன்னா, நீ தப்பு பண்ணிட்டேன்னா அடிமை வாங்கி உரிமை விடுங்கிறான். அடிமையை வாங்கி உரிமை விடுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ஒருத்தர் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டார், ஒரு கொலையே பண்ணிட்டார். இப்ப நம்ம சொல்ற மாதிரி இப்ப இவர் என்ன செய்வாருண்டா, அடிமையை வாங்கி அல்லாஹ் தஆலா உரிமை விடுறான்னு சொன்னானா இல்லையா? இப்ப அடிமையே கிடைக்கல, நல்லா விளங்கி, அடிமையே கிடைக்கல. இப்ப என்ன செய்வாரு? உங்க வீட்டுல இருக்கிற அடிமையை கொடுங்க, நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், வாங்கி உரிமை விடுறேன். அவர் சொல்லுவாரு, இந்த அடிமைக்கு எவ்வளவு மார்க்கெட்ல வேலை? ஒரு 500 திர்ஹம் வச்சுக்கோங்க. அவர் எவ்வளவு சொல்லுவாரு? 5 லட்சம் ரூபாய் சொல்லுவார். எவ்வளவு சொல்லுவாரு? ஏன்னா மார்க்கெட்ல காசு கிடைக்குது இல்ல. ஏன்னா அன்னைக்கு இருந்த வியாபாரத்துல ஒரு வியாபாரம் அடிமையை வாங்கி விடுறது. என்ன செய்வாரு? அந்த அடிமையை வாங்கி நம்ம கேட்கறோம்லங்க, வீட்டுக்கு ஆளே இல்லைங்க, ஒரு ஆள் பிடிச்சி கொடுங்கன்னு கேட்கறோம்லங்க. இது மாதிரி தான் கடைக்கு ஆளே இல்லைங்க, ஒரு ஆள் ஒன்று பிடிச்சி கொடுங்கன்னு கேட்கறோமா இல்லையா? இன்னைக்கு புரோக்கர் வேலையிலேயே பெரிய புரோக்கர், ஆள் சேர்த்து விடுற புரோக்கர் தான் காசு நிறைய வருதுங்கிறாங்க. என்ன சொல்றாரு? ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட பீகார்ல மட்டும் 400 பேர் கையில இருக்காங்கிற, யூபி ஆள் 400 பேர் கையில இருக்காங்க. நீ என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க. என்னங்க? நீ என்ன வேலை சொன்னீங்கன்னாலும் செய்வான். தூக்க சொன்னா தூக்குவான், இறக்க சொன்னா இறக்கி வைப்பான், ஆளை வெட்ட சொன்னா அதையும் செய்வானுங்கிற. என்ன சொல்றாரு? அதையும் செய்வாங்க. எல்லாத்துக்கும் ஆள் இருக்குதுங்கிற. சுருக்கமா சொன்னா என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஆள் இருக்குது. நான் 400 பேர் அங்க அந்த ஸ்டேட்ல இருக்குதுங்கிறார், இந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறார், இந்த ஸ்டேட்ல இருக்கிறார். நான் 4 ஸ்டேட்ல இல்ல 40 ஸ்டேட்ல நான் கைக்குள்ள வச்சிருக்கேன் என்ன சொல்றாரு? அப்ப அன்னைக்கு இருந்த வியாபாரத்துல ஒரு வியாபாரம் என்னன்னா, அடிமையை வாங்கி என்ன செய்வாங்க? இந்த பக்கம் விற்பாங்க. அடிமை வாங்கி, இவர் நல்ல அடிமைங்க, இவர் நல்ல அடிமை, இவர் என்ன வேலை சொன்னாலும் கேட்பார், இவருக்கு மார்க்கெட்ல இந்த வேலை இருக்குது, உங்களுக்கு இந்த வேலை கொடுக்குறேன். சரி, நல்ல அடிமை இருந்தா என்னங்க, வீட்டுக்கு வேலைக்கு தானே ஆள் தேவையில்லை. எல்லா விதமான சகல விதமான வசதிகளும் அல்லாஹ் அந்த அடிமையிலிருந்து என்ன செய்வாங்க? இவங்க வாங்கிக்குவாங்க. பெண்களாக இருந்தா தங்களுடைய தேவை என்ன செய்வாங்க? பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ் தஆலா சொல்றா, நீ கொலை செஞ்சிட்டீங்களா? வேணும்னு கொலை செய்யல, தப்பா தானே கொலை செஞ்சீங்க. தப்பா கொலை செஞ்சதுக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை என்னன்னா, ஒரு அடிமையை வாங்கி என்ன செய்யுங்க? உரிமை விடுங்க. இப்ப இவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி மார்க்கெட்ல விற்கிற அடிமையை விற்கிறவங்கள்ட்ட போய் அடிமையை கேட்கிறாரு, ஏதாவது அடிமை இருந்தா கொடுப்பா, வாங்கி அவனை உரிமை விட்டுறேன். ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப டிமாண்டா இருக்குது. என்ன சொல்றாரு? ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப டிமாண்டா இருக்காரு. அந்த வீட்டுக்கு வேணா போங்க, ஒரு 3 அடிமை அந்த வீட்டுல இருக்குது, ஏதாவது ஒண்ணு வேணா புடிச்சுக்குங்க. இந்த குர்பானி கடை கிடைக்காம திண்டாடுற மாதிரி அடிமை கிடைக்காம அவர் என்ன செய்வார்? திண்டாடுவார். இப்ப போகுவார். இந்த மாதிரி மார்க்கெட்ல 500 ரூபா தான் அந்த அடிமைக்கு. எவ்வளவு சொல்லுவாங்க? அல்லாஹ் தண்டனை கொடுக்குறேன்ட்டானே. இனி அல்லாஹ் சொல்லிட்டானே அடிமை வாங்கி உரிமை விடணும்னு. இப்ப அடிமையை வாங்கி உரிமை விடுறத அவர் என்ன செய்வார்? அவர் வரவே அழிச்சுக்குவார். அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்துல இவ்வளவு கொஞ்ச நேரம் யோசிச்சிருக்க கூடாதக்கா, வாழை தூக்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நான் யோசிச்சிருந்தேன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டேன்னு என்ன செய்வார்? கொடுப்பார். நாம நினைக்கிற மாதிரி அடிமை வாங்கி உரிமை விட்டா ஏதோ ஒண்ணு வாங்கி விடுறதா இல்ல, இவ்வளவு சிரமம் இருக்குது. அது சொல்றது புரியுதுங்களா? இவ்வளவு சிரமம் இருக்குது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நீ தியத்தும் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அடிமை வாங்கி உரிமை விடும். தியத்துனா எவ்வளவு? 100 ஒட்டகம். ஒரு அடிமைக்கு வேல்யூ 500 இருந்தது, அது என்னவாக மாறும்? 5 லட்சமா கூட மாறும். அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு கொலை செஞ்ச ஆள் என்ன செய்வாரு? மாட்டிக்குவார். இப்ப இது எல்லாமே என்னதுங்க? இது எல்லாமே என்னதுங்க? தெரியாம செஞ்சதுங்க. என்னங்க? தெரியாம செஞ்சது, தெரிஞ்சு செஞ்சதல்ல. தெரியாம செஞ்ச இந்த ஒரு குற்றத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்னங்க? இவ்வளவத்தையும் செய்யுங்க அல்லாஹ். சொல்ற புரியுதுங்களா?
அப்போ வமாக்கான லிமுஃமினின் ஐ யக்துல முஃமினன் இல்லா ஹதா, ஒரு மூமின் ஒரு மூமினை கொலை செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒரு கால் நடந்திருந்தால் அது தவறுதலின் பேறுதலாகத்தான் இருக்கு. அப்படி தவறுதல் அப்படிங்கிறது இந்த 3 விதமான மனோநிலையில இருக்கலாம், 3 விதமான கான்செப்ட்ல இருக்கலாம். அந்த 3 விதமான கான்செப்ட்ல நீங்க என்ன கொடுக்கணும்? தியத்தும் கொடுக்கணும், அடிமை உரிமை விடணும். என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். சரி, இப்ப அல்லாஹ் சொல்றான், கொலை செஞ்ச ஆளுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன இல்லை? ஆக ஃபகீர். அவருக்கு கொடுத்தா அவர் 100 ஒட்டகத்தை ஓட்டிட்டு வேணா போவார், கொடுக்குற அளவுக்கு என்ன கிடையாது, வசதி வாய்ப்பு ஒண்ணுமே இல்லை. ஃபகீர், அவரே ஏழை, அவரே மிஸ்கின். ஏதோ ஒன்று போனாரு, தெரியாம மாட்டிக்கிட்டாரு, பிரச்சனையில ஆகி போயிடுச்சு. என்ன செஞ்சுட்டாரு? கொலை பண்ணி போட்டார். அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொல்றான், இப்படி நீ 100 ஒட்டகத்தை கொடுன்னு சொல்றான், நீ அடிமை உரிமை விடுங்கிறான். இவர் விட்ட ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது அதை விட விஷயம். ஃபமல்லம் யஜிது, எவர் ஒருவர் பெற்றுக்கொள்ளவில்லையோ, தியத்துக்கும் சக்தி இல்லை, அடிமை வாங்கி உரிமை விடுறதுக்கு அவர்கிட்ட என்ன இல்லை, சக்தி இல்லை. அல்லாஹ் தஆலா ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, 2 மாதங்கள் தொடர்படியாக நோன்பு வைக்கணும்ங்கற அல்லாஹ் தஆலா. என்னதுங்க? 2 மாசம் முத்ததாபிஐனி, விடவலாம் கூடாது, இடையில தொடர்படியாக. 1ல ஆரம்பிச்சவர் எங்க தான் முடிக்கணும்? 60ல தான் முடிக்கணும். இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க, ஒரே ஒரு சின்ன அனுமதி மட்டும் இருக்குது. எப்ப அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பெண்கள் ஒரு கால இந்த காரியத்தை செஞ்சுட்டா, பெண்கள் கொலை பண்ணி போட்டா, இந்த மாத விழாய்க்கு உண்டான நாட்கள் இருக்கும்ல, அது மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ், பரவாயில்ல, அதையும் அல்லாஹ் தஆலா 60 நாள்ல கணக்கில் சேர்த்து. ஆக மொத்தம் பலகீனமாய் நோயாளியாகி போய் இன்னுமேல் அவரால் ஒண்ணுமே முடியாதுங்கிறவள அனுமதிக்குவான். இது இல்லாம வேற யாருக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையவே கிடையாது. 30 நாள் நோன்பு வச்சுட்டு ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், லீவ் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டாருன்னா மேலே போன 30ம் கழிஞ்சு போயிடும், எக்ஸ்பைரி ஆகி போயிடும். திரும்ப என்ன செய்யணும்? 60ல இருந்து ஆரம்பிக்கணும். தண்டனை எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு உண்டான உயிர் எவ்வளவு கண்ணியமானதுங்கிறத அல்லாஹ் சொல்லி கொடுக்குறானா? இது தெரியாம செய்யற ஒரு மூமினுக்கு செய்யறது, தெரியாம செய்யறதுக்கு இவ்வளவு தண்டனைடா வேண்டும்னு சொன்னா என்னவாகும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மனுஷனுக்கு சொல்றான், நீ 2 மாசம் நோன்பு வைக்கிட்டியா? 2வது ஒரு விஷயம், தௌபத்தம் மினல்லாஹ், எல்லா நேர வக்திலையும் அல்லாஹ்ட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற அல்லாஹ். என்னதுங்க? 2 மாசம் நோன்பு வைக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும்னு என்ன செய்யறா சொல்லிட்டு, வகானல்லாஹு அலீமன் ஹக்கீமா, எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாகவும் இருக்கிறான், எல்லா காரியத்தையும் அல்லாஹ் தஆலா மதிநுட்பத்தோடு கவனித்துக் கொண்டும் என்ன செய்றான் இருக்கிறான். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒரு மனுஷனுடைய உயிருக்கு எவ்வளவு வேல்யூன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியாம செஞ்சவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. அல்லாஹ் அக்பர். அப்போ ஒரு முஸ்லீம் தெரிஞ்சு செய்யலாமா? செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அப்படி செஞ்சா அவனை முஸ்லீம்னு சொல்லலாமா? அப்ப யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த மனோநிலையில் இருக்கிறவன் அவன் என்னவாக இல்லை? முஸ்லீமாக இல்லை. என்னவாக இல்லை? முஸ்லீமாக இல்லை. கொலை செய்யறதும், கொலையை ஆமோதிக்கிறதும், கொலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறதும் முஸ்லீமுக்கு உண்டான பண்பே கிடையாது. அப்படி ஒரு கால ஒருத்தன் செஞ்சானா அவன் முஸ்லீம் இல்லாம எதையுமே படிக்கல, எதையுமே என்ன செய்யலங்க, படிக்கல. குர்ஆன் இவ்வளவு தெளிவா சொல்லுது இல்ல? குர்ஆன் இவ்வளவு தெளிவா சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறமா அந்த தவறுதலாக அவங்க காரியத்தை செய்யற போது அவர்கள் என்னவாக இல்லைங்க, முஸ்லிம்களுக்கு உண்டான அங்கீகாரத்திற்கு உண்டான மனிதர்களாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டான்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லிக்காங்க. சரி, தெரியாம செஞ்சவனுக்கு எவ்வளவு தண்டனை, இவ்வளவு தண்டனை. இப்ப அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், அந்த அடுத்த வசனம் நீண்ட ஒரு விளக்கத்தை உண்டானது, ஒரு லேசா சொல்லி கவனத்துக்கு கொண்டு வர்றேன். தெரியாம செஞ்சதுக்கு இந்த தண்டனை, தெரிஞ்சு செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்றான் டைரக்டா எங்க போயிட வேண்டியதான், நரகத்துக்கு போயிட வேண்டியதான். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த தெரிஞ்சு செய்யறதுங்கிறதுல நிறைய விஷயங்கள், உள் விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்குதுங்க? உள் விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத முஃபஸ்ஸிர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு மத்தியில பட்டியல் போட்டு காண்பிக்கிறாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமினை தெரிஞ்சு கொலை பண்ணிட்டார். இந்த தெரிஞ்சு கொலை பண்ணா என்ன, எங்க போயிட வேண்டியதான், நரகத்துக்கு போயிடும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதிலே சில நுட்பமான கருத்துக்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்படி ஒரு கால் நடந்திருந்தா என்னவாயிருக்கு? இப்ப மேல ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, கீழே ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. மேல படுக்கிறவரு உருண்டு கீழே விழுந்துட்டாரு. எப்படி விழுந்துட்டாரு? உருண்டு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தவர் என்ன ஆயிட்டாரு?
கீழே விழுந்து கீழே படுத்திருக்க மனுஷன் என்ன ஆயிட்டாரு? மூத்தா போயிட்டார். இப்ப என்ன கணக்கு சொல்றது? தெரியாம சொல்லாம தெரிஞ்சு செஞ்சாருன்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் எங்க இருக்குது? இது விளக்கு இருக்கு. இப்ப நாமளா முடிவு பண்ணிக்க தேவையில்லை. என்ன செய்ய தேவையில்லை? நாமளா முடிவு பண்ண தேவையில்லை. இப்ப மேலது உழுந்துட்டாரு, ஆல் ஸ்பாட்ல கவுனி. இப்ப என்ன செய்ய போறீங்க அவரை அப்படின்னா அதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது? விளக்க சொல்லுது. 1400 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் தஆலா எதையும் விட்டுட்டு போகல, எதையும் மிச்சம் வச்சுட்டு போகல. இதுக்கு இதுவா நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கங்க, இதுக்கு நீங்களா ஒரு முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் உண்டான விளக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி வச்சிருக்கிறான். அப்ப ஒரு மூமினுக்கு உண்டான உயிர் அப்படிங்கிறது மிக மிக உன்னதமானது. அந்த உன்னதமான அந்த உயிர் விஷயத்துல எவ்வளவு தூரம் ஒரு மூமின் கவனத்தோடு நடந்துக்கணுங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து போர்க்களத்துல நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றாக என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா விவரிச்சு வந்துகிட்டே இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களும் நம்ம பார்க்கறதுக்கு அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களுக்கு பின்றான நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நிலைகளையும் சாலிஹானதாக ஆக்கி தந்திருவானாக. லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டிய வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தினை பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்பதின் மூலமாக எங்களுடைய கல்விகள் எல்லாம் வெளிச்சமாகுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. மேலும் மேலும் இந்த விளக்கத்தை கேட்பதற்கும் சொல்வதற்கும் எங்களுக்கு நிறைவான ஆர்வத்தையும் ஆசையும் சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அதிகமாக குர்ஆனை நேசிக்கிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எல்லா நேரங்களிலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் வளமையாக குர்ஆன் ஓதுகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.